இந்த செவுத்துல வெள்ளை கலர் பெயிண்ட் அடிச்சிட்டு இருக்க இவங்க தான் இந்த வேர்ல்டுல நம்பர் 1 ஆர்டிஸ்டா இருக்கும். அந்த குரூப்போட லீடர் பாத்தீங்கன்னா அங்க இருக்க செவுத்துல ஒரு மார்க் வரைவார். அந்த இடத்துல டிராயிங் வரைஞ்சாதான் அந்த சர்ச்சுக்கு வர மக்களோட கவனம் எல்லாமே அந்த இடத்துக்கு வரும்னு சொல்லிக்கிட்டு இருக்குவாரு. இந்த சர்ச்சுக்கு டிராயிங் வரைய மொத்தம் 2 குரூப்பா வந்திருக்குவாங்க. அதுல ஃபர்ஸ்ட் இருக்கவங்க பாத்தீங்கன்னா இந்த ஐடியாவை சொல்லிக்கிட்டு இருக்குவாங்க. அதை கேட்ட ரெண்டாவது குரூப் ரொம்பவே ஷாக் ஆயிடுவாங்க. ஃபர்ஸ்ட் குரூப்பை பாத்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு டிராயிங் வரைஞ்சி வச்சிருக்குவாங்க. அதுக்கு மேல ஓட்டு போட்டு அங்க செவுத்துல அச்சு அடிக்குவாங்க. அதுக்கப்புறம் அந்த போஸ்டர் அந்த செவுத்தோட வச்சு ஆணி அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. கொஞ்ச நேரம் அந்த போஸ்டர் அந்த செவுத்திலே வச்சிருக்குவாங்க. அதுக்கப்புறம் அந்த போஸ்டரை எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. அது எடுத்த உடனே பாத்தீங்கன்னா அதுக்கு பின்னாடி அதே மாதிரி அச்சு அதுக்கு மேல பாத்தீங்கன்னா இவங்க டிராயிங் வரைய ஆரம்பிக்குவாங்க. இதை பார்த்த ரெண்டாவது டீம் ரொம்பவே ஷாக் ஆயிடுவாங்க. அதுக்கப்புறம் கலர் மாவை எடுத்து அதுல முட்டையெல்லாம் மிக்ஸ் பண்ணுவாங்க. அந்த பெயிண்ட் எடுத்து அதுக்கு மேல அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. இவங்க எல்லாரும் வரைஞ்சிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா இவங்க டீம் லீடர் ரொம்பவே சத்தம் போட ஆரம்பிக்குவான். ஏன்னா இவங்க வரைஞ்ச டிராயிங் எல்லாமே தப்பா இருக்கும். உடனே ஆப்போசிட் குரூப்ல இருக்க லீடர் பாத்தீங்கன்னா அந்த டிராயிங் கிட்ட வந்து பாத்துக்கிட்டு இருக்கும். அப்பதான் இவங்களுக்கு ஒண்ணு தெரிய வரும். அந்த டிராயிங்ல இருக்கவங்க எல்லாம் எழுந்து நின்னா மேல இருக்க இடம் இடிக்கிற மாதிரி இருக்கும். அதனாலதான் இவங்க தப்பா வரைஞ்சிருக்குவாங்க. இது எல்லாத்தையும் அடிச்சுட்டு திரும்ப வரேன்னு சொல்லிட்டு கீழே இறங்கி எல்லாத்தையும் பார்த்த ஃபர்ஸ்ட் குரூப்போட லீடர் பாத்தீங்கன்னா ரொம்பவே சத்தம் போட ஆரம்பிக்குவான். இதெல்லாம் கேட்காம ரெண்டாவது குரூப் பாத்தீங்கன்னா அந்த இடத்துல வெள்ளை கலர் பெயிண்ட் அடிக்க ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் ரெண்டாவது குரூப் பாத்தீங்கன்னா அவங்களோட சொந்த திறமையால அந்த இடத்துல ஒரு டிராயிங்க வரைவாங்க. அது பார்க்க ரொம்பவே அழகா இருக்கும். இந்த டிராயிங்க பார்த்து அந்த சர்ச்சோட ஃபாதர் பாத்தீங்கன்னா கண் கலங்கி நிக்குவாரு. ஏன்னா பார்க்க ரியலா இருக்க மாதிரியே இருக்கும்.